வாரும் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் பிரச்சாரத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தெரிவிச்சிருந்தாரு. இது பல தடங்களுக்கு அப்புறம் நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் மேடையில பேசின விஷயம் நிறையவே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு நிறைய பேரு பின்புறமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுல முதலாவதா கரூர் கம்பெனி ஓனரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் ரொம்பவே டைரக்டாவே தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பார்ட்டி ஃபண்ட பத்தி எங்க ஆளுங்க கிட்ட கேட்கும் போது நிக்காம ஓடுன்னு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி வேட்டைக்காரனுடைய பாட்டை வச்சு அவரை பேசியிருக்காரு. ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்த பேசும்போது மக்களிடையே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலுமே இதுக்கு செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் இன்சிடென்ட் அப்புறம் நாங்க ஓடல, நீங்க தான் ஓடி இருக்கீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் மேல சொல்லியிருக்காரு. அதாவது கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தனி விமானம் மூலம் நீங்க தான் ஓடிட்டீங்க, நாங்க ஓடல, நாங்க நின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிதான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரியும் செந்தில் பாலாஜி பதிலுக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மருத்துவமனைகள்ல மக்களா நாங்க தான் இருந்தோம், உங்களை மாதிரி தனி விமானம் பிடித்து ஓடல அப்படின்னு செந்தில் பாலாஜி பதில் கூறியிருக்காரு அப்படின்றதையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது செந்தில் பாலாஜி சொன்ன விஷயத்துக்கு அப்படியே அகெயின்ஸ்டா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி கரூர்ல இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நீங்க அங்கேயே இருந்திருக்கீங்க, முன் ஏற்பாடா தான் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நீங்க இருந்ததுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முன் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் நீங்க 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே இருந்து இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் உடனடியா மக்கள் முன்னாடி பாவ நடிப்பு மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான பேச்சையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கூட அந்த காவலாளர்களை ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த காவலாளர்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல ரேடியஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால மக்கள் தொகை அதிகமா இருக்கும் போது நிறைய உயிரிழப்புகள் நடக்கும் அப்படின்றது காவல்துறையினருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க ரொம்ப சேஃப்டியா மக்களை பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு நான் நன்றி எல்லாம் கூட சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தமா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வேலு அவர்களை தாக்கியிருக்காரு. அதாவது சிங்கப்பூருக்கு மெடிக்கல் லீவுக்காக போன வேலு திரும்பியே வரவே இல்லை அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காரு. மருத்துவமனைக்காக போய் சிகிச்சை பெற்று ஏன் இன்னும் திரும்பி வரல, அவர் அப்படியே ஓடிட்டாரா அப்படின்ற மாதிரியும் விமர்சனங்கள் செஞ்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். அதுக்கு வேலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து ரிட்டர்ன் வரப்பையே அவர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது நாங்க யார பார்த்தோம், ஓடி ஒளிய தேவையில்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பேச்சு இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைத்தேர்தல் வேற வரப்போகுது, அதுல திமுகவை நாம தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காரு. அதாவது 2வது கட்டமா நம்ம அவங்கள பயங்கரமா தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான கருத்துக்களை முதலமைச்சர் விஜய் தெரிவிச்சதே இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வளம் வந்துட்டு இருக்கு, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா வாரும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.